காவ்யா. முன்பு நாம் பொருளின் நிலைகள் மற்றும் பொருள்களின் துகள்கள் பற்றி அறிந்தோம். இப்போது தாமதிக்காமல் பொருளின் பண்புகள் பற்றிய கூடுதல் தகவல்களை சேகரிப்போம். அதற்கு முன் கற்றல் நோக்கங்களில் கவனம் செலுத்துவோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்: பரவல், ஈர்ப்பு சக்தி, கரைதல். முக்கிய வார்த்தைகள்: பரவல், ஈர்ப்பு சக்தி, கரைத்தல். திடப்பொருட்களில் துகள்கள் நெருக்கமாக நிரம்பியுள்ளன. திடப்பொருட்களின் துகளுக்கு இடையே ஒரு வலுவான ஈர்ப்பு விசை உள்ளது. அவை அவற்றை நிலையான நிலைகளில் ஒன்றாக வைத்திருக்கின்றன. திடப்பொருட்களில் உள்ள துகள்களின் நிலைகள் நிலையானவை. அவைகள் ஒரு நிலையில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாது. திடப்பொருட்களின் துகளுக்கு இடையே உள்ள இடைவெளிகள் அல்லது தூரங்கள் மிக மிக சிறியவை. ஒரு திடப்பொருள் நிலையான வடிவம் மற்றும் கன அளவை கொண்டுள்ளது மற்றும் கொள்கலனை முழுவதுமாக நிரப்பாது. ஏனெனில் ஒரு திடப்பொருளின் துகள்கள் நெருக்கமாக நிரம்பியிருப்பதால் அவற்றின் நிலைகள் அவற்றுக்கிடையே உள்ள வலுவான ஈர்ப்பு விசைகளின் காரணமாக சரி செய்யப்படுகின்றன. அதனால்தான் ஒரு திடப்பொருள் திரவம் அல்லது வாயு பாய்வதில்லை. திரவங்களில் துகள்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருக்கும். ஆனால் அவை திடப்பொருட்களில் நெருக்கமாக இல்லை. துகள்கள் தளர்வாக திரவங்களில் நிரம்பியுள்ளன. ஒரு திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகள் ஒரு திடப்பொருளில் உள்ளதை விட அதிகமாக இருக்கும். ஆனால் அவை இன்னும் மிக சிறியவை. ஒரு திரவத்தின் துகள்களுக்கு இடையே ஒரு ஈர்ப்பு விசை உள்ளது. அவை அவற்றை ஒன்றாக வைத்திருக்கின்றன. ஆனால் அந்த விசையானது துகள்களை நிலையான நிலையில் வைத்திருக்கும் அளவுக்கு வலுவாக இல்லை. திரவத்தில் உள்ள துகள்களின் நிலைகள் நிலையானவை அல்ல, மேலும் அவை சுதந்திரமாக நகரும். துகள்களின் நிலைகள் நிலையானதாக இல்லாததால் ஒரு திரவம் அதன் கொள்கலனில் வடிவத்தை எடுக்கும். ஒரு திரவமானது அதன் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகள் நிலையானதாக இருந்தால் அது ஒரு நிலையான அளவை கொண்டுள்ளது. ஒரு திரவம் அது கொள்கலனை முழுவதுமாக நிரப்பாது, ஏனெனில் அதன் துகள்கள் சக்திகளால் மிகவும் வலுவாக பிடிக்கப்படுகின்றன. ஒரு திரவம் பொதுவாக எளிதாக பாய்கிறது. வாயுக்களில் திடப்பொருட்கள் மற்றும் திரவங்களுடன் ஒப்பிடும்போது துகள்கள் ஒன்றுக்கொன்று வெகு தொலைவில் உள்ளன. வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள
இடைவெளிகள் அல்லது தூரங்கள் மிக பெரியவை. வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் சிறியது. வாயுக்களின் துகள்களின் நிலைகள் மற்றும் வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளிகள் நிலையானவை அல்ல. ஒரு வாயுவை வெற்று பாத்திரத்தில் போட்டால் அது விரைவில் கொள்கலன் முழுவதும் பரவி முழுமையாக நிரப்புகிறது. ஒரு வாயு அதன் துகள்களின் நிலைகள் நிலையானதாக இல்லாததால் நிலையான வடிவம் மற்றும் தொகுதி இல்லை. வாயுவின் துகள்கள் எங்கும் செல்ல சுதந்திரமாக இருப்பதால் அது அதன் கொள்கலனின் வடிவத்தையும் அளவையும் எடுக்கும். ஒரு வாயு எளிதில் பாய்கிறது, ஏனெனில் அதன் துகள்கள் முற்றிலும் சுதந்திரமாக எங்கும் செல்ல இயலும். நாம் ஒரு தூப குச்சியை எரித்து ஒரு அறையின் ஒரு மூலையில் வைத்திருக்கும் போது எரியும் தூப குச்சியின் வாசனை அறை எங்கும் சென்றடைகிறது. குச்சியிலிருந்து வெளியேறும் புகையின் துகள்கள் நகர்ந்து எங்கும் பரவுகிறது. துகள்களின் இயக்கத்தின் காரணமாக பொருள் பரவும் போது மற்றொரு பொருளுடன் கலப்பதும் பரவல் எனப்படும். பரவலுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு எரிவாயு ஜாடி காலியாக இருக்கும்போது அது உண்மையில் காற்றால் நிரப்பப்படுகிறது. ஏனென்றால் காற்று நிறமற்றதாக இருப்பதால் எரிவாயு குடுவையில் அதை நாம் பார்க்க முடியாது. புரோமின் ஒரு சிவப்பு பழுப்பு நிற திரவமாகும். இது எளிதில் நீராவியை உருவாக்குகிறது. புரோமின் நீராவி சிவப்பு பழுப்பு நிறத்தில் உள்ளது, மேலும் இது காற்றை விட கனமானது. காற்று அடங்கிய கேஸ் ஜாடி தலைகீழாக வைக்கப்பட்டு புரோமின் நீராவி ஒரு ஜாடி ஊற்றப்படுகிறது. புரோமின் ஆவியை ஊற்றிய பிறகு அது காற்றில் கலக்கிறது. பரவல் என்பது துகள்களின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட பொருளின் ஒரு பண்பு. வாயுக்கள், திரவங்கள் மற்றும் திடப்பொருட்களில் பரவல் ஏற்படுகிறது. பரவல் வாயுக்களில் வேகமாகவும் திடப்பொருட்களில் மெதுவாகவும் இருக்கும். பொருளின் துகள்கள் தொடர்ந்து நகர்கின்றன என்று பரவல் நமக்கு சொல்கிறது. வாயுக்களின் பரவல் மிக வேகமாக உள்ளது. வாயுக்களில் உள்ள துகள்கள் எல்லா திசைகளிலும் மிக விரைவாக நகர்வதே இதற்கு காரணம். சமையலறையில் சமைக்கப்படும் உணவின் வாசனை கணிசமான தூரத்தில் இருந்தும் நம்மை வந்தடைகிறது. உணவை சமைக்கும் போது உணவில் உள்ள சில பொருட்கள் உணவின் வாசனையுடன் வாயுக்களை வெளியிடுகின்றன. இந்த வாயுக்களின் துகள்கள் மிக விரைவாக நகர்ந்து பரவல் மூலம் காற்றில் கலக்கின்றன.
திரவங்களில் பரவல் வாயுக்களை விட மெதுவாக உள்ளது. வாயுக்களில் உள்ள துகள்களுடன் ஒப்பிடும்போது திரவங்களில் உள்ள துகள்கள் மெதுவாக நகர்வதே இதற்கு காரணம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் ஒரு படிகமானது தண்ணீரின் அடிப்பகுதியில் ஒரு பீக்கரில் வைக்கப்படுகிறது. பின்னர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டின் ஊதா நிறம் முழு தண்ணீரிலும் மெதுவாக பரவுகிறது. திடப்பொருட்களிலும் பரவல் நடைபெறலாம். திடப்பொருட்களில் பரவுதல் என்பது மிக மிக மெதுவான செயலாகும். கரும்பலகையில் எதையாவது எழுதி குறைந்தபட்ச 10 முதல் 15 நாட்களுக்கு சுத்தம் செய்யாமல் வைத்திருந்தால் அதன் பிறகு கரும்பலகையை சுத்தம் செய்வது மிகவும் கடினம் ஆகிவிடும். திடப்பொருட்களில் உள்ள துகள்களின் அவற்றின் நிலையான நிலைகளில் இருந்து நகராததால் திடப்பொருட்களில் பரவல் மிக மிக மெதுவாக உள்ளது. தண்ணீரில் சர்க்கரை சேர்த்து கிளறினால் என்ன நடக்கும்? சிறிது நேரம் கழித்து அது மறைந்துவிடும். தண்ணீரில் சர்க்கரை மறைந்து போவது சர்க்கரையின் கரைதல் என்று அழைக்கப்படுகிறது. சர்க்கரையை தண்ணீரில் கரைக்கும் போது அதன் படிமங்கள் மிக நுண்ணிய துகள்களாக உடைகின்றன. சர்க்கரையின் இந்த துகள்கள் நீரின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் செல்கின்றன. இதன் காரணமாக சர்க்கரையை கரைக்கும் போது நீரின் அளவு மாறாது. ஒரு சுண்ணாம்பு, ஒரு கியூப் ஐஸ் மற்றும் ஒரு இரும்பு ஆணியை எடுத்து அவற்றை சுத்தியால் அடித்தால் சுண்ணாம்பு துண்டை சிறிய துகள்களாக உடைப்பது மிகவும் எளிதானதாக என்பதை கண்டுபிடிப்போம். ஒரு கியூப் ஐஸ் உடைக்க அதிக சக்தி தேவை. இரும்பு ஆணி ஒரு பெரிய விசையுடன் கூட உடைவதில்லை. சுண்ணாம்பு துகள்களுக்கு இடையிலான விசை ஈர்ப்பு மிகவும் பலவீனமாக இருப்பதை இது காட்டுகிறது. பனிக்கட்டிகளின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை சற்று வலிமையானது. அதே சமயம் இரும்பு ஆணியின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிக மிக வலிமையானது. திடப்பொருட்களின் துகள்களில் ஈர்ப்பு விசை அதிகபட்சமாகவும் வாயு பொருட்களின் துகள்களில் குறைந்தபட்சமாகவும் இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.